பார்த்தா ஒரு கயிறை கட்டி கயிற்று மேலே வித்தை கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ இது இந்த வளையத்துக்குள்ளெல்லாம் நுழைவாங்க. அதான் எவ்வளோ பெரிய டேலண்ட் தெரியுமா? நம்மலாம் போனால் மாட்டி செத்துப்போம். அதை இது மாதிரிலாம் பார்க்குறீங்க இல்லையா? அது மாதிரி விஜயை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். அதுவும் இவ்வளோ கேமராலாம் வச்சு கண்டுபிடிக்கிறது அவர் எப்போ த்ரிஷா வீட்டுக்கு போகிறாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. யாராவது இது வரைக்கும் த்ரிஷா வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது இது வரைக்கும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க? ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. இப்போ தாவேகா கட்சியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா வியாபாரியாம், நிறைய எஃப்ஐஆர் இருக்கான். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா பாலியல் குற்றத்தில் அது மாதிரிலாம் செஞ்சு எஃப்ஐஆர் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் கட்சியில் வந்து எலெக்ஷனில் நின்னது நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் இவர்கள் குற்றவாளின்னு நமக்கு தெரிய வருது. சப்போஸ் சாப்பாடெல்லாம் மீதி போச்சுன்னா தெருவில் போகிற நாய்க்கு கொட்டி அதை சாப்பிட வைப்போம் இல்லையா? அது மாதிரி இப்போ சீட் எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ உங்கள் தலைவர்னு சொன்னீங்க இல்லையா? அவர் என்னோட எக்ஸ். எப்போ சொல்லவே இல்லை எல்லாம் இருக்கக்கூடாது தான் அப்படின்னு நாம சிலதை நம்புவோம் இல்லையா? அது மாதிரி நம்பிட்டு இப்போ வந்து எந்த ரேஞ்சில்னா இந்த மாதிரி ரேஞ்சில் நான் வந்து மாறிட்டேன். ஆமாம், வாங்க சார் இப்போதான் சார் எங்ககிட்ட வந்திருக்கீங்க. வாங்க. சென்சூட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார், ஷார்ட் ஃபார்ம் NNK. ஹலோ சார், வணக்கம். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். என்ன சார் பிரச்சாரம்லாம் பயங்கரமாடியே தாறு மாதிரி தலை தெரியுது போல. எல்லாம் பண்ண வேண்டியது தானே. ஆமாம், எங்கள் தலைவர் மட்டுமா பண்ணுவார்? எல்லாருமே தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்கவங்களாம் பண்ணுவாங்கல்ல. இருந்தாலும் எங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் மேலே தானே இருக்கும். உங்கள் தளபதி விஜய் மேலே தானே இருக்கும். பார்த்தீங்களா? ஆமாம், யார் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம் சார், எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எங்கள் ஃபோக்கஸ் என்னமோ எப்போவுமே விஜய் தான். என்ன பேசுகிறார், என்ன பண்ணுறாரு, என்ன காமெடி பண்ணுறார், என்ன சீரியஸாக பேசுகிறார், இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே. அதாவது நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம் ரோட்டில். ஆமாம், திடீர்னு பார்த்தா ஒரு கயிறை கட்டி கயிற்று மேலே வித்தை கட்டிகிட்டு இருப்பாங்க. இது இந்த வளையத்துக்குள்ளெல்லாம் நுழைவாங்க. அதான் எவ்வளோ பெரிய டேலண்ட் தெரியுமா? நம்மலாம் போனால் மாட்டி செத்துப்போம். அதை இது மாதிரிலாம் பார்க்குறீங்க இல்லையா? அது மாதிரி விஜயை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். ஆமாம், விஜய் வந்து ஒரு வித்தைக்காரன் அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க. ஆமாம், இது வித்தை அவர் பண்ணுற வித்தெல்லாம் நல்லா இருக்குதா, பிடிச்சிருக்கா, ஹாப்பி தானா? கிட்டத்தட்ட ஹாப்பியாக தான் இருக்குது. ஓ, சந்தோஷப்படுறீங்க. அது ஒரு சிலர் ஏன் சார் இப்போது உங்களை அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு இல்லையா, அவர் மேலே ஸ்டேஜில் இருந்து பிரச்சாரம், கீழே இருக்கவங்க அப்படியே கதறி அழுகுறாங்க. அப்படி என்ன சார் அவர் பேசிட்டாரு? ஒரு பொண்ணுன்னா அப்படியே யாரோ என்னமோ ஆயிட்டா மாதிரி அது பாட்டு அழுதுகிட்டே இருக்கு. இன்னொரு பொண்ணு அப்படியே எமோஷனல் ஆகி அது முகம் ஒரு மாதிரியாவது. இன்னொரு பையன் அப்படியே வெறித்தனமாக வைப் ஆகுறாரு. என்ன நடக்குது சார் அங்கே? அது பெரும்பாலும் ஒரு நடிகர்கள் வீட்டில் வந்து பெரும்பாலும் வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு எல்லா டைமும் லெட்டர்ஸ் வரும், வாய்ப்பு தேடி வீட்டுக்கே வந்து நிற்பாங்க. அவங்களுக்கு எந்த கம்பெனிலாம் தெரியாது. எந்த ஒரு நடிக்கிறது புதுசாக வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நடிகர்களோட அட்ரஸும் நடிகரோட வீடு மட்டும்தான் தெரியும். ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்துட்டால் தான் ஓ, வாய்ப்புங்கிறது இவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, நடிகன்கிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டமாக தெரியும். யார்கிட்ட போயிடுறது, யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு. எடுத்தோன்னுமே வர்றவங்க நேராக நடிகன்கிட்ட தான் வருவாங்க வாய்ப்பு கேட்டு. ஸோ அங்கே வந்துட்டதுனால அவங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிட்டு நடிக்க வச்சது தான். இப்போ அவங்களோட பர்ஃபார்மிங், இந்த மீட்டிங்கில் இவ்வளோ அழுதைங்களா, அப்போ அடுத்த மீட்டிங்கில் உங்களோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் அழுது எவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தனிப்பட்ட உங்களோட வைரல் ஒரு மூமெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ நாங்கள் படத்தில் சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அது உள்ளார அடிப்படை உண்மைத்தன்மை. அதாவது விஜய் பிரச்சாரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஒரு விஜய் இருக்கான் அப்படின்னு சொன்னார்ல, அதனுடைய பிரதிபலிப்பு தான் இதெல்லாம் சொல்ல வரீங்களா? இல்லை, அதான் எல்லார் வீட்லேயும் புருஷன் இருக்கானா என்னன்னு தெரியல. ஏன்னா புருஷன் தானே ஏன்டா என் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி அடிப்பானுங்க. பெரும்பாலும் இப்போ எல்லாருமே நிறையா வீட்டில் புருஷர்கள் எல்லாருமே மிச்சர் சாப்பிட்றவங்களா இருக்காங்களோ, மிச்சர் மாம்சா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் தமிழ் சமூகம் வந்து பெரும்பாலும் மிச்சர் சாப்பிடுதோ அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு நமக்கு உள்ளார ஒரு கொஸ்டின் ஆகுது. ஆமாம், நானும் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டேன், எது விஜய் வந்தாரா எப்படி என்னன்னு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு என் பொண்டாட்டி சொல்கிறா. அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் அப்படி தான், வரலையா இல்லை வந்தும் நமக்கு மறைக்கிறாங்களா தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இது வந்து பொண்டாட்டிங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் விஜய் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிருக்காரா போகலையா, அவர் சொல்கிறாரு போகிறேன் நான் இருக்கேன்னு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்ம வீட்டில் இல்லைங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நம்ம
புரிய அதாவது மாட்டேங்குது. இருக்கு ஆனா இல்ல, இருக்கு அது வேற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஆமா, அதான் புரிய மாட்டேங்குது, தெரியல. புரியல. ஆமா, விஜய் இருக்காரா இல்லையா, தெரியல. இருக்காரு ஆனா வேற மாதிரி இருக்காரு, அப்படி எடுத்துக்கலாம். அதான் தெரிய மாட்டேங்குது. ஓகே ஓகே. தேர்தல் பிரச்சாரத்துல வந்து உங்க வீட்டுக்கு வந்தாரா? தெரியல சார், வந்தாரா வரலையான்னு தெரியல, வரல பார்க்கல. வரல, பார்க்கல, வராதனால பார்க்கல. மேபி வந்திருக்கலாம், இல்லை வராமலும் போயிருந்துருக்கலாம். ஓ, தெரியலையே. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு வந்ததை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா தெரியல. நீங்கள் ஊருக்கு போயிருப்பீங்கல்ல? நான் எங்கே போகிறேன்? ஓ, தெரியல. தெரியல, வந்திருக்கலாம், வராமலும் இருந்திருக்கலாம், வந்தும் வராமலும் இருந்திருக்கலாம். யார் வீட்டுக்கெலாம் வந்திருக்கார், யார் வீட்டுக்கெலாம் வரலங்கிறத கீழே கமெண்ட்ஸை நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஆமாம். இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான்னு தானே சொல்லியிருக்காரு. இவர் வரல அப்படி சொல்லி அப்புறம் அப்படி பார்த்தா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய் அதான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் விஜய் இருந்தால் இருக்கார் என்று சொல்லவும், உங்கள் வீட்டில் விஜய் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லவும். அப்படிங்கிறது தான் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா தெரிய மாட்டேங்குது. ஆமாம், அது வந்து அது ஒரு அதிசயம் தானே. ஆமாம், ஒரு ஒத்த வீட்டுக்கு போகிறதே, அதுவும் இவ்வளோ கேமராலாம் வச்சு கண்டுபிடிக்கிறதே, அவர் எப்போ த்ரிஷா வீட்டுக்கு போகிறாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. யாராவது இது வரைக்கும் த்ரிஷா வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏதாவது இது வரைக்கும் ஃபோட்டோ போட்டிருக்காங்க? ஒரு ஃபோட்டோ காட்டுங்க. வீட்டுக்கு போன ஃபோட்டோவா, போகாத ஃபோட்டோவா? போன ஃபோட்டோவோ வந்த ஃபோட்டோவோ இது வரைக்கும் த்ரிஷா வீட்டுக்குள்ளார நுழையிறாரு, வீட்டிலேருந்து ரிட்டர்ன் வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ இது வரைக்கும் வந்திருக்கா? ஆல்ரெடி உங்கள் சங்கீதானி செம்ம காண்டில் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்துச்சுன்னா வச்சு செஞ்சுருவாங்க. ஐயோ, வச்சு செய்யறதெல்லாம் இல்லைங்க. நான் சொல்கிறது வந்து அவங்களெல்லாம் விட்டுருங்க, பர்சனல் என்னைக்குமே தொடக்கூடாது. தலைவர் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்காரு, நம்ம வீட்டிலலாம் இருக்காரு. மக்களே நோட் பண்ணிக்கோங்க, பர்சனல் என்னைக்குமே தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இதே நந்தவனம் நந்தகுமார் தான் நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க. ஏங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஒவ்வொருத்தரும் பொது நலத்துக்குன்னு சேவை செய்யறதுக்கு வந்துச்சுன்னா அவங்க இந்த இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ தாவேகா கட்சியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சா வியாபாரியாம், நிறைய எஃப்ஐஆர் இருக்கான். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா பாலியல் குற்றத்தில், பாலியல் குற்றம்னா கற்பழிப்பு வழக்கு, கையை பிடிச்சி இழுத்த வழக்கு, அதாவது பெண்களை சீண்டுதல், அந்த மாதிரியான ஒரு வழக்குகள் தான் பாலியல் குற்றம்பாங்க. அது மாதிரிலாம் செஞ்சு எஃப்ஐஆர் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் கட்சியில் வந்து எலெக்ஷனில் நின்னது, நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர்கள் குற்றவாளின்னு நமக்கு தெரிய வருது. சரி, நான் கேட்கணும்னு நினச்சேன், அது என்ன உங்கள் கட்சியில் வேட்பாளர்களே இல்லையா? அதர் கட்சியில் இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது மேக்ஸ் எல்லாம் வந்துட்டு போடுவோம், மிஸ்ஸு சொல்லுவாங்க, டே இந்த மேக்ஸில் இந்த நம்பர் என்ன பக்கத்தில் கடன் வாங்குவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வேட்பாளர்னோடனே பக்கத்து கட்சியிலேருந்து கடன் வாங்கி கூப்பிட்டு வந்துட்டீங்களா எல்லாரையும்? அதுவும் வர்றாங்களே வேட்பாளர், அவங்கள ஒழுங்காக கூட செலக்ட் பண்ண மாட்டீங்களா? யார் என்ன, அவங்க ஃப்யூச்சர் இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா? அவங்க நல்லவங்களா, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன மாதிரி கேரக்டர், இதெல்லாம் யார் வந்தாலும் உள்ள ஓகே வேட்பாளர். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, நாங்கள் ஜாதகம் மட்டும்தான் பார்ப்போம், அவங்க யார் என்னன்னு பார்க்க. கரெக்ட். ஒரு விஷயங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது மிகப்பெரிய பணக்காரங்க தங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்கு, மிகப்பெரிய பணக்காரங்க தங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு அன்னதானம்னு ஒரு அண்டா ஃபுல்லாக, ஒரு அண்டா ஃபுல்லாக ஏதாவது ஒன்று தயிர் சாதம்னு சொல்லி தயிரே இல்லாத சாதத்தை கலரி வச்சுப்பாங்க. சோறு போடுவாங்க சார், சோறு சொல்லுங்க. சோறு, ஆமாம், புரியுதுங்களா? அந்த சோறை கொண்டு வந்து வெளியில் வச்சுவிட்டு சோறு போடுறோம் அப்படின்னு தட்டெடுத்து நீட்டினாவே போகிறவன் வர்றவங்களாம் வாங்குவான். அந்த மாதிரி தாவேக்காவில் வந்து போகிறவன் வர்றவங்களாம் உள்ளார நுழைஞ்சு சோறு வாங்கினது மாதிரி. ஏன்டா சோறு வாங்க வந்த அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? பசியில் இருக்கான், அவன் பசி அவனுக்கு. ஆமாம், நம்ம அண்டாவை காலியாக பண்ணியே ஆகணும். அண்டாவை காலி பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அப்புறம் எதுக்கு உங்கள் தலைவர் சொன்னார் நாங்கள் வேட்பாளரெல்லாம் தேர்ந்தெடுத்த வேட்பாளர்கள் அப்படின்னு எதுக்கு சொன்னார்? ஒரு விஷயம் நல்லா நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே வந்து புரியவே மாட்டேங்குது. நாங்கள் கட்சி ஆரம்பித்தோடையுமே வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டோம், புரியுதுங்களா? எவனாவது வந்தானா? பிஜேபிலேருந்து ஒருத்தன் வந்தானா? வரல. ஏடிஎம்கேலேருந்து எவனாவது வந்தானா? வந்தவனுங்க ஏடிஎம்கேல விலக்கப்பட்டவர்கள், புரியுதுங்களா? ஏடிஎம்கே கட்சியிலே இல்லாதவங்க தான் ஏடிஎம்கேக்காரங்களாம் வந்தாங்க. அப்போ காங்கிரஸ் வந்து வேற எடுத்தீங்களே? அதாங்க வரேன்னு தானே சொன்னாங்க. யாராவது வந்தானுங்களா? எல்லாருமே வரேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு வராமல் போன எங்களை ஏமாற்றியவர்கள், புரியுதுங்களா? எங்களோட துரோகிகள் எல்லாரும் கடைசி வரைக்கும் எவனுமே வரல. கடைசி நேரத்தில் இப்படி கையை விரிச்சிட்டா அப்புறம் சாப்பாடை யாருக்கு போடுறது? அதனால தான் சப்போஸ் சாப்பாடெலாம் மீதி போச்சுன்னா தெருவில் போகிற நாய்க்கு கொட்டி அதை சாப்பிட வைப்போம் இல்லையா? அது மாதிரி இப்போ சீட் எடுத்து கொடுத்துருக்கோம்.
ஆமாம். அது பெத்த கையா பார்த்து. பெத்த கையா பார்த்துன்னா புரியல. யார் 3 கோடி 5 கோடி கொடுக்குறாங்களோ அவங்க உள்ள வாங்க அப்படின்ட்டீங்க. ஆல்ரெடி அந்த கட்சியிலே இருந்தவங்களுக்குலாம் நீங்கள் சான்ஸ் கொடுக்கல. புதுசாக வந்தவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு உங்கள் தலைவர். ஐயோ, கட்சியில் ஆல்ரெடி இருந்தாங்க அப்படின்னா அவன் கட்சியில் இருந்து முன்னாடியே செலவு பண்ணிட்டானே. அவன் தான் இப்போ ஓட்டாண்டியா இருக்கானே. ஓட்டாண்டி ஆயிட்டாரு. நம்ம கட்சிக்கு வந்தால் செலவு பண்ணிடணும். செலவு பண்ணி எல்லாம் முடிச்சிட்டான்னா அவனை மறுபடியும் செலவு பண்ணுறதுக்கு எவன் காசு கொடுப்பான்? அதனால தான் புதுசாக பணம் வச்சுருக்கவனுக்கு தான் நமக்கு செலவு பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் அதெல்லாம் அதெல்லாம் மேலிடங்கிறது என்றைக்குமே கட்சி மேலிடங்கிறது எல்லாம் செய்யும். சரி, அப்படி இருக்கும்போது உங்கள் தலைவர் வந்துட்டு பாவம் கடன் கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காரு, அப்பா அம்மா கொடுத்துருக்காங்க, அவங்க பையன் அவங்க பொண்ணுக்கெலாம் கூட கடன் கொடுத்துருக்காரு விஜய். ஆனால் உங்கள் சின்ன அண்ணிக்கு மட்டும் ஏன் கடன் கொடுக்கல? நல்லா திருப்பி உங்கள் தலைவருங்கிறீங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம். ஆமாம், என்னோட எக்ஸ் தலைவர். எப்படி எனக்கு சில பேர் பொண்டாட்டி கட்டியிருப்போம், ஆனால் அந்த கட்டினாலும் இப்போ விவாகரத்து வாங்கி விளையிறோம் இல்லையா, விலகினதுக்கப்புறம் புதுசாக ஒரு பொண்டாட்டியை கட்டியிருப்போம். அப்போ பழைய பொண்டாட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு தானே சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ காதலிக்கிறோம், காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் விட்டு போயிடுவா, எக்ஸ் லவர். எக்ஸ் லவர். அதை மாதிரி என்னோட இப்போ உங்கள் தலைவர்னு சொன்னீங்க இல்லையா, அவரு என்னோட எக்ஸ். எப்போ சொல்லவே இல்லை? இந்த நல்ல விஷயத்தெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டீங்களா? நல்ல விஷயமா? அவர் எப்போ உங்களுக்கு எக்ஸ் ஆனாரு? உங்கள் தலைவர் விஜய். ஒரு விஷயங்க சொல்லுங்க. அவர் ஏன் எக்ஸ் ஆனார் அப்படின்னா, அவர் என்னை வச்சுப்பாருன்னு நான் நம்பியிருந்தேன். உங்களை ஏன் சார் அவர் வச்சுக்கணும்? ஹலோ, அவர் வச்சுப்பாருன்னு நம்பினேங்க. ஆமாம், சீரியஸா. ஆனால் என்னை வச்சுக்கலங்க. சீ. என்ன சீயா? புரியல. ஹலோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? வச்சுக்கிறதுனா இந்த ஆம்பளை பொம்பளை வச்சுக்கிறது, பொம்பளை ஆம்பளை வச்சுக்க, அந்த மாதிரி வச்சுக்கிறது கிடையாது. இது வேற வச்சுக்கவா? இது வேற வச்சுக்க, அதாவது கட்சிக்குள்ளார நம்மளை வச்சுக்கிறது. புரியுதுங்களா? கட்சியில நமக்கு ஒரு வச்சுக்கிறது இருக்கணும்ல, நம்மளை வச்சுக்கல. எவனுக்கோ கண்ணுக்கு தெரியாதவனுக்குலாம் நீங்க எம்எல்ஏ கொடுக்குறீங்க. ஆமா. ஓ, உங்களுடைய எமோஷனல் கோவம் இதுதான். அப்புறம் அதனால உங்க தலைவரை நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க. ஏங்க சீரியஸா சொல்றேன். ஆமா, உங்களை வச்சிக்கலன்றதுனால அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க உங்க தலைவர். அதானங்க போறேன். ஏங்க, ஒரு கணவன் மனைவிக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு காதலருக்குள்ளார நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே வச்சுப்பாங்க. ஆமா, அப்போ நம்மளை வச்சுக்கல அப்படிங்கிறப்ப யாரையோ வச்சுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல இடம் இல்லை, நம்மளை வச்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம விலைக்கு வந்துடுறது நல்லது தானே. ஆனால் உங்க நிலைமை ரொம்ப பாவம் சார், கவலைக்கிடமா இருக்கு. நீங்க எவ்வளோ உங்க தலைவருக்காக விஜய்க்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினீங்க, அவ்வளோ முட்டு கொடுத்து பயங்கரமா பேசுனீங்க. கடைசியில் உங்களே தூக்கி போட்டாரா சார்? யூஸ் அண்ட் த்ரோவா சார் நீங்க? எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, எல்லா பக்கத்துமே அப்படிதான் இருக்காங்க. ஆனால் சில பேரை இல்லை, இவங்க நம்மளை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ண மாட்டாங்க. ஆமாம், நம்ம ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஒரு டம்ளராக நம்ம இருந்துட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை என்ன சொல்கிறது, நீங்கள் தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லை, டீ குடிச்சிட்டு டீ கப்பை விட்டு எறிஞ்சிருவோம். டீ காஃபி கூட குடிக்கிறது இல்லை அப்படியும் இல்லையா? சரி, ஐயோ நான் என்ன சொல்கிறது, நீங்கள் தண்ணி அடிப்பீங்களா? சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். இல்லை மாட்டிப்பீங்களா? ஏங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது தான் அப்படின்னு நாம சில இதை நம்புவோம் இல்லையா? அது மாதிரி நம்பிட்டு இப்போ எந்த ரேஞ்சில்னா இந்த மாதிரி ரேஞ்சில் நான் மாறிட்டேன். ஆமாம், வாங்க சார் இப்போதான் சார் எங்ககிட்ட வந்திருக்கீங்க. வாங்க. டிஎம்கே, வாவ். என்என்கே தாவேகா கட்சியின் ஆதரவாளர் இப்பொழுது டிஎம்கே ஆதரவாளராக மாறிவிட்டார். வெரி குட். வாங்க. இல்லைங்க, வந்தாரை வாழ வைப்போது தமிழ்நாடுங்கிறாங்க. புரியுதுங்களா? இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே சார். யாருக்கு துரோகம் பண்ணோம்? உங்க தாவேகாவுக்கு. டக்குன்னு கட்சி மாறிட்டீங்களே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான்லாம் சீரியஸாக முன்னாலே மாறிட்டேன். ஆமாம், முன்னால் மாறினா அவன் நல்லவன் அர்த்தம் சார். எலெக்ஷனுக்கு அப்புறம் மாறுவாங்க. என்ன தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பில்லி சூனிய ஏவல் வச்சு தான் தாவேகாவை கவுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. கடைசியில் பார்த்தீங்களா நீங்கள் இப்போ எங்கே வந்துட்டீங்க? அதான், அதாவது என்ன சொல்லுவாங்க, இதுதான் திமுக. ஐயோ நான் எப்படி சொல்கிறேன்னு, இதுதான் திமுகன்னு இல்லைங்க, எங்களோட பவர் அப்படி. அப்போ அவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேற. திமுகனால உதயசூரியனால அப்படி ஒரு பவர். நீங்க அப்படியே எப்படி பேசுனீங்க? தாவேகாக்கு முட்டு கொடுத்து உங்க விஜய் எப்படி தூக்கி வச்சு பேசுனீங்க. இப்போ பாத்தீங்களா எங்க வந்துட்டீங்க. உடனே நீங்க இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் பிஜேபி போயிடுவேன்.
புரியுதுங்களா? போங்க. ஆமா, அங்க துண்டு வேற மாதிரி வாங்குறது. வரவேற்பா இருக்கும். ஏங்க துண்டு வாங்குறது பெரிய மேட்டரே கிடையாதுங்க. ஆமா. என்ன? ஆமா. என்ன இந்த துண்டு வந்து எங்க அப்பா வச்சிருந்த துண்டு. ஆமா. அதனால கொஞ்சம் வச்சுக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க என்னது? தீய சக்தி திமுகன்னு எத்தனை வாட்டி சொன்னீங்க பாத்தீங்களா? தூய சக்தி திமுக. இதுதான் திமுகங்கிறது. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு கட்சிக்கு வந்தோனையுமே உடனே நம்ம சொன்னதெல்லாம் மாற்றி பேசக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி நான் கிடையாது. அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் எங்கள் எக்ஸோட இருந்துகிட்டு இருக்கிறப்பே கூட துரோகம் பண்ணிட்டீங்க சார். துரோகம் பண்ணலங்க. ஏங்க அவங்க தாங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. ஏங்க ஐயோ நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்க அப்படின்னா துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஆண் துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னா அதுதான் பொருந்தும். ஒரு பெண் துரோகம் பண்ணிட்டா அப்படின்னா அது எப்படி பொருந்தும்? புரியுதுங்களா? சத்தியமா புரியல. இப்ப நீங்க ஆணா பெண்ணா பேசுறீங்களா? எனக்கு சுத்தமா புரியல. ஐயோ நான் வந்து பாதிக்கப்பட்ட பெண் நிலைமையில இருக்கிறேன். ஓ. புரியுதுங்களா? சரி, நீங்க பாதிக்கப்பட்ட பெண் தானே. உங்க தலைவர் விஜய் கிட்ட போய் நியாயம் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? ஆல்ரெடி அஜித்தா கேட்ட நியாயத்துக்கே ஒன்றும் கிடைக்கல. ஆமா, அவங்க உண்மையிலேயே பொண்ணா இருக்காங்க. நான் பொண்ணு மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கிடைக்குமா? அஜித்தாவுக்கே அந்த நிலைமை தூத்துக்குடியில. உங்களுக்கு என்ன நிலைமைன்ட்டு நீங்க புரிஞ்சு விலகிட்டீங்களோ? தூத்துக்குடியில வந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு. ஆமா, பாத்துக்கப்பா அப்படின்னு. அவர் எப்படி சார்? அவர் இப்பதானே இந்த களத்துக்குள்ளே இறங்கி இருக்காரு. அவர் எப்படி அஜித்தா அளவுக்கு அஜித்தாவை பார்த்துப்பாரு. அஜித்தாவை பார்த்துப்பாரா? ஆமா. கட்சியை பார்த்துக்க மாட்டாரு. கட்சியை பார்த்துக்க மாட்டாரு. இல்ல அது ஒரு விஷயங்க. அங்க இருக்கிறவங்களை நம்ம கட்சிக்காரங்களை நம்ம பார்த்தாலும் கட்சியை பார்த்துக்கிட்டது மாதிரி தானே. ஆமா, அது வந்து அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அதெல்லாம் வந்து இல்ல அவருக்கு அவருக்காவது அரசியல் நாலேஜ் இருக்கா? நீங்க கேட்கறத பார்த்தா அப்ப என் எக்ஸுக்கு எவ்வளவு அரசியல் நாலேஜ் இருந்தது சொல்லுங்களேன். உங்க எக்ஸ்னா விஜய் சொல்றீங்க? ஆமா, என்னோட எக்ஸ் தலைவர், அதாவது எக்ஸ் ஒய்ஃபும்பாங்க இல்லையா? எக்ஸ் தலைவர். எக்ஸ் தலைவர் விஜய்க்கு. என்னோட எக்ஸ் தலைவருக்கு அரசியல் நாலேஜ் என்ன இருந்தது சொல்லுங்களேன். உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே முட்டு கொடுத்தீங்க. உங்களுக்கு தானே தெரியும். கொடுத்தீங்க இல்லைங்க. நம்ம பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான், அதாவது மிகப்பெரிய பணக்காரனா இருப்பான். அவன் கூட நம்ம பயணிப்போம். போய் அவர் நமக்கு எல்லாம் செய்வாருன்னு நம்ம நினைப்போம். ஆனா பக்கத்துல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவன் மகா கஞ்சனா இருப்பான். புரியுதுங்களா? எச்சி கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தனோட இருந்துகிட்டு நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்தா அது எப்படி கிடைக்கும்? அவர் பையனுக்கும் கடன் கொடுத்துருக்காரு, அவங்களுடைய பெண்ணுக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் கடன் கொடுத்துருக்காரு, ஒய்ஃபுக்கும் கொடுத்துருக்காரு. அப்பா எந்த அளவுக்கு பெரிய வள்ளல் தெரியுமா? அவர்கிட்ட நம்ம காரு கூட இல்லை, வெறும் TS50 தான் இருக்கு அப்படிலாம். அந்த அளவுக்கு நஷ்டத்துல இருக்காரோ, கடன்ல இருக்காரா? ஐயோ நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. ஆஸ்கார் ரவிச்சந்திரன் ஒரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஹாலிவுட்ல எல்லாம் போய் படம் எடுத்தவர். இன்னும் சொல்ல போனா ஜாகி ஜானை வச்சே படம் எடுக்கிற கண்டிஷனுக்கு தான் அவர். நீங்க அன்னியன், புரியுதுங்களா, அந்த மாதிரிலாம் படம் எடுத்த மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் எதுல தெரியுமா ஓட்டிட்டு போவாரு? TVS XL. ஆமா, எதுக்காக தெரியுமா அவரை வச்சிருக்காரா? எதுக்காக தெரியுமா அந்த TVS XL வச்சிருக்காரா? காய்கறி வாங்கவா? ஹலோ, பெரும்பாலும் எல்லாரும் அதுக்கு தான் வச்சிருக்காங்க. எதுக்கு? காய்கறி வாங்குறதுக்கு தான். ஆனா அவர் வச்சிருந்தது என்னன்னா, அவர் முத பிலிம் ரோல் பெட்டிய அந்த பின்னால வச்சுக்கிட்டு தேட்டரா போய் படம் ஓட்டினாராம். அந்த ஞாபகார்த்தமா அந்த வண்டியை தான் இன்னமும் ஓட்டிட்டு இருக்காராம். அது வேலிட் ரீசன். உங்க தலைவர் வச்சிருக்காரு, அது எதுக்கு? அவர் மாதிரி இவரும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா முயற்சிக்க முடியல. ஆனா இருக்கு. ஏங்க எங்க தலைவர் நார்மலா நடந்து போனாவே எவனுமே விடமாட்டேங்கிறாங்களேங்க. ஒரு சொந்தமா ஒரு கார் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஒரு TSP சொந்தமா தலையில இருக்க முடியாது, அதுவும் இல்லைல்ல. ஐயோ, முடி வந்து நட்ட முடிங்க, அதுவும் வேற ஒருத்தவங்க முடிதான். சொந்தம் அந்த முடியெல்லாம் யார் முடினே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திருப்பதியில மொட்டை அடிக்கிறவனோட முடி வந்து கன்னியாகுமரியில இருக்கிற ஒருத்த மண்டையில கூட அது விக்கா மாதிரி போகும். புரியுதுங்களா? என்ன சொல்ல போனா ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனோட மண்டையில கூட அது விக்கா மாதிரி உட்காந்துருக்கும். முளைச்சு உட்காராதுங்க, நட்டு வச்சிருவாங்க. ஆமா, அதனால திருப்பதியில அடிக்கிற மொட்டையில வந்து நம்ம இந்த முடியை தான் நம்ம எடுத்து நடுறாங்கிறது மாதிரி எவனுக்குமே தெரியாது. அது மாதிரி எங்க தலைவர் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவருது அவர்கிட்ட இல்ல இருக்கு, ஆனா இல்ல.
எல்லாமே ஏங்க பணக்காரனுக்கு எல்லாமே பினாமி இருப்பாங்க தெரியுமா சார்? 10 கார் இருக்கு, வீடு சொந்த இருக்கு, 620 கோடி சொத்து இருக்கு அவர்கிட்ட. இது எல்லாமே இருந்தும் இல்லைன்றாரு. இது எந்த அளவுக்கு நம்புற மாதிரி இருக்கு? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லா பணக்காரனும் நினச்சிட்டு இருக்குது என்னன்னா பயங்கர பணம் வச்சிருக்காங்க, இவங்க தான் வாழ்றாங்கன்னு. பணக்காரன்லாம் வாழாம திண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி வாழ்றதே தெரியாம சீரியஸா அவன் சம்பாதிக்கிற பணம் என்ன பண்றாங்க? பினாமிட்ட கொடுத்துருவாங்க. நல்லா வாழ்றவன் பணக்காரன் வாழ மாட்டான், நல்லா வாழ்றது அவனோட பினாமி தான் வாழ்வாங்க. ஆமாம், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரோல்ஸ் ராய் கார் வாங்கி முதலாளி உட்காந்தான்னா பின்னால் உட்காந்து எவ்வளோ நேரம் போவான்? இப்போ எங்கள் எக்ஸு அவரோட எக்ஸ் வீட்டுக்கு ரோல்ஸ் ராய் காரில் போனாருன்னா போகிறவாரு, சரிங்களா? எக்ஸ் விஜய் அப்படி சொல்லுங்க, அப்போதான் எங்க நேயர்களுக்கு கரெக்டா. அதாங்க எங்க எக்ஸ் என்னோட எக்ஸ் அவரோட விஜய் அவரோட எக்ஸ் அவரோட எக்ஸ் என்னோட எக்ஸ் அவரோட எக்ஸோட வீட்டுக்கு போறப்ப அந்த காரை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு அப்படின்னா அதை ஓட்டுற டிரைவர் தான் அனுபவிச்சுட்டு இருப்பாரு. கார்ல அந்த எக்ஸ் வீட்டுக்கு போயிட்டு எப்போ வெளியில வர்றாரோ அவ்வளோ நேரம் அந்த கார்ல உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? டிரைவர். அப்ப டிரைவர் தானே அந்த காருக்கு முழுமையான உரிமையாளரா இருக்காரு. ஒரு அனுபவிக்கிறது யாரு அனுபவிக்கிறா? டிரைவர் தானே அனுபவிக்கிறாரு. இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு கன்ஃபியூஸ்? இல்லங்க, நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. பல கோடி ரூபா போட்டு நம்ம கார் வாங்குறோம். ஆனா கார் வாங்குறத முதலாளி அனுபவிக்கிறானா அப்படின்னா இல்ல, அந்த டிரைவர் தான் அனுபவிக்கிறான். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி புரியுது, ஆனா புரியல. ஆரம்பத்துல இருந்தே ஒரு பேசுறது புரியுது, ஆனா புரியல. பாவம், வெயில் ஒரு பக்கம் பயங்கரமா செம காட்டுது, இன்னொரு பக்கம் அவர் அந்த எக்ஸ் விஜயோட ஃபீலிங்ல இருக்காரு. சார் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காரு. நம்ம தொடர்ந்து அதுக்கப்புறமா பேசலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. சரி சொல்லிட்டீங்க, நன்றி வணக்கம்.